கங்கையிலே தவழ்ந்து பாவாணரின் பைந்தமிழ் பாசறையில் பயின்று விண்ணுலகின் மழையாய் மண்ணுலகில் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் வித்தாக பிறந்திட்டு தத்தாக வளர்ந்திட்ட என் அன்னை தமிழுக்கு என் முத்தான முதல் வணக்கம். அன்பின் வலியது உயர்நிலை. அன்பு சங்க இலக்கியத்தில் அன்பு. மனிதன் சக மனிதனை நேசிக்கிற, சக மனிதனின் துன்பம் போக்கி வாழ்கின்ற மனிதநேயத்துக்கும் அப்பால் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டுகின்ற, அதாவது எல்லா உயிர்களின் துன்பம் போக்குகின்ற உன்னதமான வாழ்க்கை நெறியை சங்க இலக்கியம் நமக்கு எடுத்திருக்கிறது. வள்ளல் பாரியின் அன்பு. கொடைவள்ளலான பாரிவள்ளல் மனிதர்களிடம் மட்டுமா அன்பு காட்டினார்? அவரது அன்பு 10 பாட்டு தொகை நூலில் 3ஆவதாக அமைந்துள்ள சிறுபான் ஆற்றுப்படையில் பரம மலையாண்ட வேள்பாரியை பற்றிய குறிப்பில் சிறுவே முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கு வெள்ளரவே வீழும் சாரல் பரம்பிக் கோமான் பாரி என்ற சங்ககால பாடல் மூலம் பாரிவள்ளல் முல்லைக்கு தேர் தந்ததை அறியலாம். பாரியின் அன்பு வாடிய முல்லை கொடியிடம் கூட சென்றதே. படர கொடியின்றி வாடிய முல்லைக்கு தன் தேரையே நிறுத்திவிட்டு நடந்து வந்த பாரியின் அன்பு சகல உயிர்களையும் நேசித்த உணர்வு மிக்கதல்லவா. அடுத்து, வாடையில் வாடிய மயிலுக்கு போர்வையை பொருத்திய பேகன். நத்தத்தனார் என்னும் புலவர் சிறுபானாற்று படகில் வானம் வாய்த்த வடமலை கவான் காணம் மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவிய பெருமகன் பெருங்கல் நாளை பேகனும் என்று பேகனை போற்றி பாடுகிறார். பாரியை போலவே சங்க காலத்தில் பெரிய வள்ளலாக வாழ்ந்தவர் பேகன். இவரும் இரவலர்களையும் புலவர்களையும் நேசித்ததோடு மட்டுமல்லாமல் சகல உயிர்களையும் நேசித்தார். வாடையில் மாடிய மயிலுக்கு தமது உயர்ந்த போர்வையை போர்த்தினார். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்கிய மாமனிதன் ஆவார். கடையேழு வள்ளல்கள் மட்டுமல்ல, குறுக்குடி மந்தனார் என்ற புலவர் தனது சங்ககால பாடல் மூலம் அன்பை பற்றி அளவுற கூறுகிறது. பூத்த பொங்கல் துணையோடு வதிந்த தாதுமுன் பறவை பேதுர லஞ்சி மணினா ஆர்த்த மால்வினை தேரன். இந்த பாடலில் பூத்த சோலையில் தம் துணையோடு தேனில் திளைத்து மகிழும் வண்டினங்கள் தேரின் மணியொலி கேட்டு பயந்து களைத்து சென்று விடுமோ என்று கருணையோடு எண்ணி தன் தேரில் நாவை ஒழிக்காத வண்ணம் கட்டி செலுத்துவானாம் தலைகள். பல நாள் பிரிந்த